சார் விஜய் அவர்கள் ஒரு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டாரு. அதே மாரி அஜித் சாருமே வந்துட்டு இப்ப ரேசிங் அப்படின்ட்டு அவருடைய பேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு யாராவது வருவாங்களா? இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அவர் வந்து இந்த படத்தை எல்லாம் ரசிக்கிறாங்கன்னு வரும்போது அந்த எமோஷனா பர்ஸ்ட் அவுட் ஆகிறாரே தவிர மற்றபடி டிராமா பண்ணல. அவர் வந்து அந்த பர்ஸ்ட் அவுட்டா காமிக்கிறாரு. அது எல்லாமே கூடி வந்து சக்சஸ் ஆகுது. அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர அவர் பண்ண தொட்டு தான் தளபதி விஜய்னு போட்ட தொட்டு தான் மக்கள் வராங்க. இதெல்லாம் வந்து ஓவர். இதெல்லாம் வந்து பல படங்கள் எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். தயாரிப்பாளர் வந்து எனக்கு இன்னும் இந்த படம் ஒர்க் ஆகும் தெரியலன்னு ஆக்டருக்கு வந்து நம்பிக்கையே இருக்காது. ஆனால் அந்த படம் ஒர்க் ஆயிடும். அவர் என்ன பண்ணுவார், சரி ஓகே எடுத்தாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ரீவொர்க் பண்ணாலும் இந்த படம் தேராது, சரி இதுதான் படமா, இந்த டைரக்டர் நம்புறாருல, அட்லீஸ்ட் அவரையாவது நம்ம சந்தோஷப்படுத்தவும் படத்தை ரிலீஸ் பண்ணுவார். ஒரு படம் அது எந்த மாதிரி சார் அது பிரேக் ஆயிருக்கு? அதெல்லாம் வேணாம், படம் பேர் சொன்னா அடி வாங்குவோம் நம்ம, அந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம். ஒரு 6 மாதம் நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லைன்னு வச்சுங்களேன், திரையரங்கெல்லாம் சஃபர் ஆகும். திரையரங்கு சஃபர் ஆச்சுன்னா மொத்த இண்டஸ்ட்ரி சஃபர் ஆகும். இப்போ எந்த அளவு பார்த்தீங்கன்னா யூத்ன்ற படத்துக்கு பிறகு யாருமே வரல. யூத் வந்து 6-8 வாரம் ஆயிடுச்சு. 8 வாரமாக திரையரங்கே வரல. இப்போ தான் வராங்க, கருப்பு படத்துக்கு வராங்க. அப்போ 6 வாரம் 7 வாரம் என்ன வருது இண்டஸ்ட்ரி? எல்லாருக்கும் எல்லா தரமும் அமையாது. சம்டைம் நல்லா இல்லாத படத்தை நான் போய் சொல்ல முடியாது இல்லை, அதில் வாய்ப்படி போயிடுவாரு, இந்த படம் தேராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு அப்படியே சைடு சந்தில் ஓடிடுவோம். அது பிறகு அந்த டைரக்டர் காலே பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் இவர் பேச மாட்டேன்றாருன்னா ஏதோ பயம் போல இருக்கு அப்படின்னு. நான் எங்கேயுமே பேச மாட்டேன். படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல, எதுக்கு போய் பேசணும்? ஹாய் சார், வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் சார் விஜய் அவர்கள் ஒரு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டாரு. அதே மாதிரி அஜித் சாருமே வந்துட்டு இப்ப ரேசிங் அப்படின்ட்டு அவருடைய பேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் சினிமாவோட இந்த 2 பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னர்கள் எல்லாரும் அவங்க டைரக்ஷன்ல போயிட்டனால இப்போ அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு யாராவது வருவாங்களா? இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அதாவது ஆர்ஜே பாலாஜி அழகா சொன்னாரு. அதாவது கேப்ன்றதே இருக்காது. ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து திருச்செந்தூர்ல ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க, அவர் அதே சொன்னாரு. இது வந்து எப்பவுமே ஒரு கேப் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கேப் இருக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதான். அதுதான். விஜய் சார் இருந்தா நல்லா இருக்கும், அஜித் சார் படங்கள் பண்ணா நல்லா இருக்கும், இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, இல்லைன்னா இண்டஸ்ட்ரி மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிலாம் இண்டஸ்ட்ரி கிடையாது. இண்டஸ்ட்ரி எப்பவுமே இப்போ எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது இண்டஸ்ட்ரி என்ன ஆயிடும், அவங்க 2 பேரும் ஒதுங்குறாங்களேன்னு வரும்போது ஒரு ரஜினி கமல் வராங்க. அது பிறகு ரஜினி கமல் வந்து அவங்க லெஜெண்ட்ஸா மாறுறாங்க. அவங்க செலக்டிவா படங்கள் பண்ணும்போது ஒரு விஜய் அஜித்னு வந்து நிக்கிறாங்க. ஒரு விஜய் அஜித் அடுத்து வரும்போது தனுஷ் அண்ட் சிம்பு வராங்க. அடுத்து சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி வராங்க. இப்படி வந்துட்டே தான் இருப்பாங்க. அடுத்தடுத்த ஃப்ளோ ஆஃப் ஆக்டர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஃபில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஒரு பிரதீப் ரங்கநாத் இப்போ வந்து நிற்கிறாரு, கவின் வந்து நிற்கிறாரு, இப்படி ஆக்டர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால இந்த கேப் வந்துடும், இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஒரு வேக்கமாக இருக்கும், அதெல்லாம் வந்து அதை டிஸ்கஷனே பண்ணக்கூடாது. நம்ம வந்து யார் ஃபில் பண்ணுவார் இதெல்லாம் வேணாம். அடுத்தடுத்து வெற்றிகள் கொடுக்கும்போது அந்த பொசிஷனை வந்து ஒருத்தர் ஃபில் பண்ணுவார். கதை நல்லா இருந்தா கதை நல்லா இருந்து வெற்றிகள் வரும்போது அடுத்த ஒருத்தர் ஃபில் பண்ணுவார். இப்போ கேப் இருக்கும்போது ஃபில் பண்றாங்களா இல்லையா? ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு 5 வருட காலம் வந்து ரஜினி சார் படம் பண்ணல நடுவில். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக விஜய் சார் வந்து இருக்காரு. ஏன்னா அவர் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, படையப்பா பிறகு வந்து பாபா படம் பண்ணுறாரு, ஒரு சின்ன கேப் எடுக்கிறாரு. அந்த கேப்பில் விஜய் சார் தொடர்ந்து வெற்றிகள் கொடுக்குறாரு. கில்லி கொடுக்குறாரு, திருமலை கொடுக்குறாரு. அவர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் நிற்கிறாரு? ரஜினி சார் படம் பண்ணல. அப்போ இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் போய் நிற்கிறாரு. ஓகே ஓகே. அதாவது இவர் பொசிஷன் ஆக்குபை எல்லாம் பண்ணல. ஆனால் அது பிறகு ரஜினி சார் திருப்பி வந்து சந்திரமுகின்னு ஒரு படத்தை 2005 கொடுத்து மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து திருப்பி அப்படியே நிற்கிறாரு. அடுத்து சிவாஜி கொடுக்குறாரு, அடுத்து வந்து எந்திரன் கொடுக்குறாரு, அவர் அப்படியே உச்சத்திலே நிற்கிறார். ஆனால் விஜய் சார் தொடர்ந்து அதே பொசிஷனில் நிற்கிறார். அப்போ சினிமா என்பது பார்த்தீங்கன்னா அதனுடைய கேப்பை அதுவே ஃபில் பண்ணிக்கும். அதனால யாருமே யார் பொசிஷனை வந்து ஃபில் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த கட்டம் நடிகர்கள் வந்து தொடர்ந்து வெற்றிகள் கொடுக்கணும். ஒரு வெற்றி கொடுத்தா பத்தாது, தொடர்ந்து வெற்றிகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த பொசிஷனில் வந்து உட்காந்துருவாங்க. இது யாரும் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம பட்டா போட்டெல்லாம் கொடுக்கல. அந்த படங்களோட வெற்றி அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கும். ஒரு 5-6 படங்கள் வெற்றி கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த பொசிஷன்ல உட்காருவாங்க. அந்த பொசிஷன் வந்துட்டு டெம்பரரி தான். அப்பப்ப யாராவது வந்துட்டு உட்கார்ந்து டெம்பரரி இல்ல. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அதாவது எந்த அளவு படங்கள் பண்ணாங்க, எந்த அளவு படங்களை சூஸ் பண்ணி பண்ணாங்க, அதுக்காக என்ன எஃபர்ட் போட்டாங்க, இதெல்லாம் தான் இருக்கு. அவங்க கண்டிப்பா அந்த பொசிஷன்ல வந்து உட்காருவாங்க. இன்னொரு நடிகர் வந்து உட்காருவாரு. அந்த நடிகர் வந்து அந்த பொசிஷன் ஆக்குபை பண்ணி போயிட்டே இருப்பாரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாத் எங்கிருந்து வந்தாரு, திடீர்னு இவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுக்குறாரு. அதனால சினிமா என்பது பாத்தீங்கன்னா அதனுடைய கேப்பை அதுவே ஃபில் பண்ணிட்டே இருக்கும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்குற ஒரு நடிகர் வருவாரு, அவர் அந்த பொசிஷன்ல போய் உட்காருவாரு, இவர் பொசிஷன்ல இன்னொருத்தர் வந்து உட்காருவாரு. அதனால வந்து இது வந்து ஒரு மூவிங் டார்கெட் தான், ஃபிக்ஸ்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க நோக்கி பாதையை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதனால இவர் வந்து அதை ஃபில் பண்ணுவாரா, அவர் ஃபில் பண்ணுவாருன்ற கேள்வியே கேட்கக்கூடாது. சார் அடுத்தடுத்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தடுத்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது அஜித் சார் இன்னும் தான் இருக்காரு. அவர் நடுவில் வந்து ரேசிங் போயிருக்காரு தவிர அவர் வந்து சினிமா விட்டு போல. அதனால அவர் திருப்பி வந்தாருன்னா அவர் பொசிஷன் அங்கே தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ தொடர்ந்து 2 படம் பண்ண போறாருன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த 2 படம் உண்மையா இருந்ததுன்னா அவர் பொசிஷன் அப்படி தானே இருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம ஒரே பண்ண வேணாம். அவர் கண்டிப்பா வந்து அவங்கவுங்க பொசிஷன்ல அவங்க அப்படியே இருப்பாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. சரி இப்ப வந்துட்டு படங்கள் பார்த்தீங்கன்னா, 2026ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாரி 6 மாசம் ஆயிருக்கு நமக்கு இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு. நடுவுல நெறைய படங்கள் வந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு ஓகே நல்லா வசூல் செஞ்சாங்க. பட் நம்பர்ஸ் வைஸ் அது அப்படி செய்யல. சோ இது வந்துட்டு இப்போ புரொடியூசரா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு லாபகரமா இல்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? லாபகரமான்றத விட நம்மளுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவை வந்து கேலப்பிங்கான வெற்றிகள் தேவைப்படுது. ஒரு 6 மாசம் நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லன்னு வச்சுக்கங்களேன், திரையரங்கெல்லாம் சஃபர் ஆகும். திரையரங்கு சஃபர் ஆச்சுன்னா மொத்த இண்டஸ்ட்ரி சஃபர் ஆகும். ஏன்னா திரையரங்குல வந்து மக்கள் கூட்டம் வந்தா தான் ஒரு மக்கள் பார்க்குற ஒரு மொமெண்டம் இருக்கும். எல்லா சின்ன படங்களுக்கும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. பெரிய படங்களுக்கு வரலன்னு வச்சுக்கங்களேன், பெரிய படம் எந்த படம் வெற்றி அடையலன்னா, சின்ன படத்துக்கு ரேரா தான் வந்து நிப்பாங்க. ஒரு நல்ல படம் பிரமாதமா இருக்குன்னு தான் வந்து நிப்பாங்க. இப்ப எந்த அளவு பார்த்தீங்கன்னா, யூத்ன்ற படத்துக்கு பிறகு யாருமே வரல. யூத் வந்து 6, 8 வாரம் ஆயிடுச்சு. 8 வாரமா திரையரங்கே வரல. இப்போ தான் வராங்க. கருப்பு படத்துக்கு வராங்க. அப்போ 6 வாரம், 7 வாரம் என்ன வருது இண்டஸ்ட்ரி? ஃபுல்லா திரையரங்குல காலி. வெளியான படங்கள் எதுவுமே ஓடல அப்படின்னும்போது இண்டஸ்ட்ரி மொத்தமா அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வார வாரம் படம் வந்துட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் ஒரு படம் பெரிய வெற்றி அடையணும். 26 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் போது இண்டஸ்ட்ரி நல்லாருக்கும். அதாவது 52 வாரத்துல 26 வாரமாவது மிகப்பெரிய வெற்றிகள் தேவைப்படுது. சாதாரண வெற்றிகள் கிடையாது. இப்போ 6 படம் தான் இந்த 5 மாசத்துல வந்திருக்கு. 6 படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ எத்தன படம் வந்திருக்கணும் நம்மளுக்கு? இப்போ 5 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 படமாவது வெற்றி அடைஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா 6 படம் தான் வெற்றின்னு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வந்து 4 படம் வெற்றி அடையலல்ல. இதுதான் பிரச்சனை. அப்போ கேப் அதிகமாகுது. நம்பர் ஆஃப் வீக்ஸ் வந்து எம்ப்டி ஆகுது. திரையரங்குல ஆளே இல்ல. அப்படி வரும்போது திரையரங்கு பாதிக்கப்படுது. திரையரங்கு பாதிக்கப்பட்டா சின்ன படங்கள்லாம் யாரும் உள்ள வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்க மைண்ட் செட் எப்படி ஆயிடும்னா, எதுவுமே சரியில்ல திரையரங்கு எதுக்கு தியேட்டர் போணும்? வீட்லயே பார்த்துக்கலாம். அப்படின்ற மைண்ட் செட் ஆயிடும். அது தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது. வார வாரம் படங்கள் வெற்றி அடைஞ்சுட்டே இருக்கணும். திரையரங்குல வார வாரம் ஏதாவது ஒரு மொமெண்டம் இருந்துட்டே இருக்கணும். படங்களுக்கு வெற்றி வந்துட்டே இருக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமே இப்ப வந்து பிளாஸ்ட் வருது இந்த 28. 2 வாரம் கருப்பு வந்து 2 வாரம் கழிச்சு பிளாஸ்ட் நல்ல எதிர்பார்ப்புல இருக்கு. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பரிமளா அண்ட் கோன்ற படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள்ல நெறைய படங்கள் வரப்போகுது. ஜூன் மாசம், ஜூலை மாசம்னா நல்ல நல்ல படங்கள்லாம் லிஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்து சொல்லவே வேணாம் ஜெயிலர் 2 வரப்போகுது. ஸோ செப்டம்பர் அப்படின்றாங்க. இப்படி நெறைய படங்கள் வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் அதனுடைய கேலப்பிங்கா வந்துரும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சரி. நிச்சயமா. அகைன் சூப்பர் ஸ்டார் அவருடைய நெக்ஸ்ட் படம் வந்துட்டு இப்போ டான் திரைப்படத்தோட டைரக்டர் வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்கன்னாங்க. இப்போ அதோட அப்டேட் என்ன சார்? இப்ப தெரியல. அது வந்து எல்லாருமே அஃபிஷியலா சொல்லாதபோது இந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு நம்ம எல்லாருமே அனுமானத்துல பேசுறது ரொம்ப தப்பா இருக்கும். அது வந்து ராஜ்கமல் ஃபிலிம் சொன்னா தான் நமக்கு தெரியும். யார் டைரக்டர் அப்படின்றத அவங்க இன்னும் சொல்லல. ஆளாளுக்கு ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல தெரியல. நம்ம கேட்கும்போது அது அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இப்போ இல்ல அவர் வந்து சிவகார்த்திகேயன் பண்ண போறாரு அப்படின்றாங்க. இல்ல இவரு அஸ்வத் மாரிமுத்து பண்ண போறான்றாங்கன்னா, பட் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அஃபிஷியலா வரட்டும். நம்ம பேசுவோம். அஃபிஷியலா வரும்போது நம்ம விஷ் பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவுமே அஃபிஷியலா செய்தி இல்ல. அவங்க வந்து அப்படியே தான் போயிட்டு இருக்கு. சைலன்ட்டா இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். நம்ம அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே. சரி இப்ப அதேபோல இந்த 6 மாசத்துல வந்துட்டு அ வெற்றிப்பான திரைப்படம்னா 6 தான். பட் ஆனா நெறைய சின்ன சின்ன படங்கள்லாம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. சோ இது வந்துட்டு நல்ல ப்ரமோஷன் பண்ணாத ஒரு காரணமா? இல்ல மக்களுக்கு தியேட்டருக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லையா? இது என்ன எந்த அப்படியெல்லாம் இடத்துல இங்க ப்ரமோஷன் தப்பாகுது? அப்படின்றத தாண்டி என்னன்னா, கன்டென்ட் நம்ம பெரிய கனெக்ட் ஆகல. கன்டென்ட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்துருவாங்க. மக்களுக்கு வந்து கன்டென்ட் பிரேக் த்ரூ கன்டென்ட்டா இருக்கணும். நீங்க திரையரங்கு வரணும்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு திரையரங்கு வரணும் அப்படின்னா, நீங்க கன்டென்ட் பிரேக் த்ரூ கன்டென்ட் குடுத்தாகணும். பிரேக் த்ரூ அப்படின்னா பிரமாதமான கன்டென்ட் நான் சொல்லல. அட்லீஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட். நம்போ அவுட்ஸ்டாண்டிங் கன்டென்ட்லாம் குடுக்க முடியாது. எல்லா படமும் அவுட்ஸ்டாண்டிங்கா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒரு படமும் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, அவுட்ஸ்டாண்டிங்கான கன்டென்ட் ரேரா ஒண்ணு வரும். அதாவது "அப்பா! என்ன படம் தெரியுமா இது?" அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லா படத்துக்குமே ஒரு டிவைடான டாக் தான் வரும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா அந்த படம் ஏதாவது வகையில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படமா மாறணும். இன்ட்ரஸ்டிங்கான படமா மாறும்போது பயங்கரமான வெற்றி அடையும். இப்ப அந்த மாரி கூட படங்கள் வரல. நெறைய படங்கள் வந்து பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் அப்படின்னு வரும்போது மக்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? நான் எதுக்கு இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு போணும்? அப்படின்ற மைண்ட் செட்க்கு வந்துடுறாங்க. இப்போ தயாரிப்பாளர்களும், இயக்குனருக்கும் இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, யூ கான்ட் கிவ் ஆர்டினரி ஃபிலிம். ம். யூ ஹேவ் டூ கிவ் அன் இன்ட்ரஸ்டிங் ஃபிலிம். பிரமாதமான படம் குடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படத்த நீங்க குடுக்கணும். புதுசான ஒரு அட்டெம்ப்ட், இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படமா குடுத்தீங்கன்னா, ஓரளவு தப்பிச்சிடலாம். ஓரளவு வந்து கியூரியாசிட்டி ஒண்ணு கிரியேட் ஆகும். இப்ப நல்லா தான் இருக்குல்ல, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல, போய் பார்ப்போம். இந்த வீக்கெண்ட்ல போய் பார்ப்போம். டைம் பாஸ் பண்ணுவோம். ஏன்னா நெறைய பேருக்கு திரையரங்கு போய் படம் பார்க்கணுன்ற ஆர்வம் நெறைய பேருக்கு இருக்கு. அதாவது அதுதான் இந்த இண்டஸ்ட்ரிய சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அவங்கலாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம் வந்திருக்குல்ல போய் பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் படம் அப்படின்றதெல்லாம் ரேரா அமையும். அதனால தான் சொல்றேன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம் இருந்தாலே வந்துருவாங்க. அந்த மாரி கூட படங்கள் நெறைய இல்லன்றது தான் பிரச்சனை. நெறைய படங்கள் இன்ட்ரஸ்டிங்கா கூட இல்ல. ஒரு சாதாரணமான படமா, ஆவரேஜ் படமா வரும்போது ஆடியன்ஸ் வந்து கண்டுக்கிறது இல்ல. இப்போ சேலஞ்ச் டூ த புரொடியூசர், டைரக்டர் தான். நீங்க ஆர் யூ கிவிங் எ வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபிலிம். இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கணும். எதிர்பார்க்கிற மாரி படமா இருக்கணும். இப்போ படம் வரதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் பத்தி நல்ல டாக் இருக்கு. பரிமளா அண்ட் கோ பத்தி நல்ல டாக் இருக்கு. எப்படி?
அந்த ஒரு ஹைப். அந்த டீசர் ட்ரெய்லர் அவங்க வெளியிட்டது எல்லாமே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்குல்ல. அதுதான் நம்முடைய சேலஞ்ச். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட குடுக்குறோம். அத குடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். மக்கள வந்து அட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ அந்த அல்காரிதம் தெரிஞ்சிருக்கணும். அல்காரிதம் வந்து தெரியாது. அது அப்படியே ஒரு காம்பினேஷன்ல அமையும். அது வந்து நம்மளா இப்படிதான் போட்ட அல்காரிதம் அப்படின்லாம் சொன்னா எல்லாருமே அதே அல்காரிதம் குடுப்பாங்க. அந்த அல்காரிதம் தெரியாம தான் எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, இது எதெல்லாம் காம்பினேஷன்ல போட்டா இப்போ ஒரு சாம்பார் உருவாக்குறதுக்கு எல்லாருமே ஒரே சாம்பார் வந்து உருவாக்குறது இல்ல. ஓகே. காஃபி போய் பாருங்க. ஒரு கடையில காஃபி ஒரு மாரி இருக்கும் டேஸ்ட். ஒரு கடையில ஒரு மாரி இருக்கும். ஏன்? ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு காம்பினேஷன். நம்மளுக்கு சில இடத்துங்கள்ல காஃபி ரொம்ப பிடிக்கும். சில இடங்கள்ல காஃபி பிடிக்காது. நான் ஒரு உதாரணமா சிம்பிளா சொல்றேன். ஏன்? அதே காஃபி தானே. அதே தானே. அந்த அல்காரிதம் ஒண்ணு இருக்கு. அவங்களோட மிக்ஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க எப்படி மிக்ஸ் பண்றாங்க. நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒரு கடைக்கு போய் சாப்பிடுவோம். ஒரு டீயோ இல்ல காஃபியோ. என்னன்னா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா ரோட்ல போற ஒரு கடையில நிறுத்தி காஃபி சாப்பிட்டா, என்ன டேஸ்ட்டடா இது அப்படின்னு சொல்லுவோம். சினிமா அப்படிதான். நம்ம நினைக்கிற அவங்க வந்து நல்லா தான் போடுறாங்க. நம்ம டேஸ்ட் அது மாரி இல்ல. இப்ப நம்ம வந்து வேற டேஸ்ட்ல இருக்கோம். நம்ம வந்து காஃபி இப்படி தான் சாப்பிட்டு பழக்கமாயிருக்கு. இப்ப அங்க போய் உட்காரும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சாம்பாரே பார்த்துருக்கேன். பல சாம்பார்கள் வேற மாரி இருக்கும். என்னன்னா எங்க வீட்ல சாம்பார் வேற மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஹோட்டல்ல போகும்போது அந்த சாம்பார்லாம் சாப்பிடவே பிடிக்காது எனக்கு. சில ஹோட்டல்ல நல்லா இருக்கும் அந்த சாம்பாரு. இப்போ எதனால இப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. சாம்பார்ன்றது ஒரே ஃபார்முலா தானே. எல்லாரும் அதே மாரி தான் பிரிப்பேர் பண்றாங்க. ஆனா இது எப்படி ஒரு இடத்துல சாம்பார் நல்லா இருக்கு, ஒரு இடத்துல சாம்பார் ரொம்ப மோசமா இருக்கு. சினிமா அப்படிதான். எல்லாரும் ஒரே காம்பினேஷன் தான் ட்ரை பண்றாங்க. சில இடங்கள்ல சாம்பார் நல்லா இருக்கு, சில இடங்கள்ல நல்ல காஃபி இருக்க மாரி, சில படங்கள் நல்லபடியா வந்து காஃபி, நல்ல சாம்பார் வந்துரும். சில இடங்கள்ல மொத்தமா மொக்கையா இருக்கும். ஆனா சின்சியரா அவங்களும் தான் ட்ரை பண்றாங்க. அவங்களும் சின்சியரா நல்ல சாம்பார் குடுக்கணும், நல்ல காஃபி குடுக்கணும் தான் ட்ரை பண்றாங்க. யாருமே மொக்கையான ஒரு படத்த குடுக்கணும்னு படம் எடுக்கல. அமையறதில்ல. அவங்க நம்பிக்கையோட ஒரு படத்த குடுக்குறாங்க. அது அமையறதில்ல. அந்த இது கடைசியா அந்த படத்த குடுக்கும்போது அது அமையறதில்ல. அந்த படம் அமையாத போது என்ன பண்றது? சொல்லுங்க. படம் எடுத்தாச்சு. கோடிகள்ல செலவு பண்ணியாச்சு. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப நீங்க புரமோட் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உதைச்சிட்டே இருக்கும். இது கனெக்ட் ஆகுமா? இல்லையா? ஆனா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பல படங்கள் எனக்கு தெரியும். பெர்சனலா தெரியும். அந்த தயாரிப்பாளர் நம்பிக்கையே இல்ல. ஆனா இயக்குனர் நம்புவாரு. அந்த படம்லாம் ஜெயிச்சிருக்கு. ஜெயிச்சிருக்கு. ஓகே. அந்த இயக்குனர் நம்புவாரு. தயாரிப்பாளர் வந்து எனக்கு என்னமோ இந்த படம் ஒர்க் ஆகும்னு தெரியலன்னுவாரு. பல படங்கள் நான் பெர்சனலா இன்வால்வ் ஆயிருக்கேன். ஆக்டருக்கு வந்து நம்பிக்கையே இருக்காது. ஆனா அந்த படம் ஒர்க் ஆயிருக்கும். ஸோ சினிமா அதான். அவர் என்ன பண்ணுவாரு, சரி ஓகே எடுத்தாச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. ரீவொர்க் பண்ணாலும் இந்த படம் தேறாது. சரி இதுதான் படமா? இந்த டைரக்டர் நம்புறார்ல. அட்லீஸ்ட் அவரையாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு படத்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு படம் அது எந்த மாரி சார்? அது பிரேக் ஆயிருக்கு. அதெல்லாம் வேணாம். படம் பேர் சொன்னா அடி வாங்குவோம் நம்ம. அந்த வேலையெல்லாம் நமக்கு வேணாம். ஓகே. படம் நம்மளுக்கு உதாரணம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஓகே. நெறைய உதாரணம் தெரியும். ஓகே. அதனால நான் சொல்றேன் வந்து நான் பெர்சனலா பார்த்திருக்கேன், இன்வால்வ் ஆயிருக்கேன். அந்த டைரக்டர் என்கிட்ட புலம்பியிருக்காரு. அந்த ஆக்டர் என்கிட்ட புலம்பியிருக்காரு. அந்த டைரக்டர் என்கிட்ட சொல்லுவாரு, "சார் யாருமே நம்பல சார் என் படத்த. நான் மட்டும் தான் சார் நம்புனேன்." அப்புறம் நான் பார்த்துட்டு சொன்னேன், "இந்த படம் வெற்றி அடையும்" அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, "நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க எனக்கு" அப்படின்னாரு. ஸோ இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. எனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னுடைய படத்துல வேணா சொல்லலாம். இறுதிச் சுற்றுன்னு ஒரு படம் நாங்க பண்ணோம். இறுதிச் சுற்று படம் பண்ணும்போது, அதான் என்னுடைய கடைசி படம் கார்ப்பரேட் கரியர்ல. நான் படம் பண்ணும்போது, அந்த படத்த வந்து எல்லாரும் அவங்கவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? அப்படின்னு சொல்லி. அதுல 2, 3 முக்கியமான புரொடியூசர்ஸ் இன்வால்வ்டு. அவங்களுக்கு இந்த படம் டவுட் வருது. இந்த படம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அப்படின்னு சொல்றாங்க டைரக்டர் கிட்ட. நான் வந்து என்ன கூப்பிட்டாங்க. அப்ப வந்து நீங்க படம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க டைரக்டர். நான் படம் பார்த்த உடனே சொன்னேன், இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த படத்தினுடைய எமோஷன் ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த கூஸ் பம்பா பல மொமெண்ட் இருந்தது. நான் படம் ஒர்க் ஆகும்னு சொன்னேன். இப்ப அது என்னுடைய கணிப்பு. நான் காட் கிடையாது. என்னுடைய கணிப்பில நான் சொன்னேன். அப்ப டைரக்டர் சொன்னாங்க, "நீங்க மட்டும் தான் சார் நம்புறீங்க. யாருமே நம்பல" அப்படின்னாங்க. இப்ப நான் வந்து என்னுடைய எம்டி கிட்ட நான் சொன்னேன். டிஸ்னி டிவில, "சார் இந்த படம் செம்மையா ஒர்க் ஆகும் நம்புறேன்" அப்படின்னாரு. எல்லாருமே ஆவரேஜ் இருக்கு சொல்றாங்க. நீ ஏன் அப்படி நம்புற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "சார் இந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு ஒரு 3.5 crore நம்ம செலவு பண்ணி பில்ட் பண்ணோம்." ஏன்னா அப்ப வந்து மாதவன் அவர்களுக்கு ஒரு கேப் இருந்தது. தமிழ்ல வந்து ஒரு கேப் இருந்தது. அவங்களுக்கும் படம் வெற்றி அடையல. யாருக்கு? சுதா கொங்கராவுக்கு ப்ரீவியஸ் படம்லாம் ஒர்க் ஆகல. அப்போ நான் வந்து பிரமாதமா மார்க்கெட்டிங் பண்ணி இந்த படத்த வந்து நான் கொண்டு வந்தா இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னேன். "உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கான்னாரு." அவரு படம் பார்த்துட்டு ஹிந்தியில பார்த்தாரு. அவருக்கு அவ்வளவு பெருசா கனெக்ட் ஆகல. ஏன்னா மாதவன் படம் தான் ஹிந்தியில இது வச்சு. இப்ப நான் சொல்றேன், "இல்ல சார் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் ஒர்க் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் அவரு 3.5 crore சாங்ஷன் பண்றாரு. அந்த படத்துக்கு 3.5 crore வந்து பெரிய அமௌண்ட் ஃபார் ப்ரமோஷன் ரிலீஸ்க்கு. நீ வந்து ஓகே ஆல் ஓவர் சவுத்ல வந்து ப்ரமோட் பண்ணுன்றாரு. நான் வந்து இறங்கி அடிச்சு அந்த ப்ரமோட் பண்றோம். அந்த படம் பிரமாதமான ஒரு வெற்றி படம். அது என் கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமா மாறுச்சு. அப்போ எனக்கு சுதா வந்து என்கிட்ட சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. ஓகே. "நீங்க நம்புனீங்க ஃபர்ஸ்ட். யாருமே என்ன நம்பல. இந்த படத்த யாருமே நம்பல" அப்படின்னாங்க. யாருமே நம்பலன்னா, அதாவது இது ஒர்க் ஆகுமான்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இது வந்து ஒரு மாரி ஆர்டிஸ்டிக்கா போயிடுமா? சென்டர் மட்டும் தான் இந்த படத்த பார்ப்பாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விலாம் வந்தது.
அப்போ எனக்கு சுதா என்ன சொன்னாங்க, நீங்க நம்புனீங்க இந்த படம். இல்லன்னா இவ்ளோ ப்ரமோஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இவ்ளோ செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த செலவெல்லாம் பண்ணத இந்த படம் இவ்ளோ பெரிய ரீச் வந்தது. இன்னைக்கு சக்சஸ் கிடைச்சதுன்னு சொல்லும்போது, நம்மளுக்கு ஒண்ணு தோணும். சம்டைம் நம்மளுக்கு ஒண்ணு தோணும். இந்த படம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது ரேரா நம்மளுக்கு வந்து ஒண்ணு தோணிடும். இந்த படம் கண்டிப்பா கரெக்ட் ஆயிடும். நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி நெறைய படங்களுக்கு நான் டைரக்டர் கூட முதல்லயே சொல்லியிருக்கேன். இந்த படம் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது அதெல்லாம் அது சொல்லிடுவேன். வெற்றி அடைஞ்சிருக்கு. அது வெற்றி அடைஞ்சிருக்கு. பிரமாதமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால அந்த டைரக்டர்லாம் என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. சார் ஓகே. நீங்க பாருங்க சார், நீங்க பாருங்க, நீங்க வாங்க, இந்த விழாக்கு வாங்க, இதுல இருங்க. ஏன்னா, நீங்க சொல்ற இது எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ம். நம்பிக்கை குடுக்கும் எனக்கு. ஓகே. எனக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை வருதுன்னுவாங்க. அது எல்லாருக்கும் அமையாது. ம். எல்லாருக்கும் எல்லா தரமும் அமையாது. சம்டைம் நல்லா இல்லாத படத்த நான் போய் சொல்ல முடியாதுல்ல. அதில வாய மூடிட்டு போயிடுவேன். இந்த படம் தேறாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே சைடு சந்தில ஓடிடுவோம். அது பிறகு அந்த டைரக்டர் காலே பண்ண மாட்டாரு. அவருக்கு தெரியும் இவரு பேச மாட்டேன்றாருன்னா ஏதோ பயம் போல இருக்கு அப்படின்னு. நான் ஓகே. எங்கேயுமே பேச மாட்டேன். ஓகே. படம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகல எதுக்கு போய் பேசணும் அப்படின்னு சொல்லி போயிடுவேன். ஸோ சினிமா என்பது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதுவா அமையறது தான். ம். நம்ம வந்து கேரண்டியா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால ஓகே. அமையும். நெறைய படங்கள் அமையணும். இந்த வருஷம் அடுத்தடுத்து வர படங்களும் இதே மாரி அமைஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்போம். நிச்சயமா. இல்ல நான் ஏன் இந்த அல்காரிதம் கேள்வி கேட்டேன்னா, இப்போ கருப்பு திரைப்படத்துல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு தேங்க்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு ஒண்ணு போட்டதா இருக்கட்டும். நடுவுல வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ப்ரொமோஷன் பண்றதுக்கு ப்ரொமோஷனுக்காக இல்ல. அவருடைய ஃபீலிங்ஸ வெளிப்படுத்துற மாரி அவர் கொஞ்சம் அந்த கத்துனதா இருக்கட்டும். அதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தலைவன் கரெக்ட்டா அல்காரிதம புடிச்சு மக்கள்ட்ட எப்படி ப்ரமோட் பண்ணுமோ அப்படி பண்றாங்க அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷோ பேச்சு பண்ண இருந்துச்சு. முடியும். ஒரு ஷோ பண்ண முடியும். கன்டென்ட் நல்லா இல்லாம நீங்க பண்ண முடியாது. கன்டென்ட் நல்லா இருந்தா தான் பண்ண முடியும். கருப்பு வந்து ஜென்யூனாவே நல்ல கன்டென்ட், எமோஷனலான ஒரு கன்டென்ட். மக்களுக்கு எப்பவுமே கடவுளுடைய விஷயங்கள்லாம் பிடிக்கும். கடவுள நீங்க வந்து கரெக்ட்டான முறையில பிரசன்ட் பண்ணீங்கன்னா, எப்போ அரண்மனை 4லேருந்து, அம்மன்லேருந்து, மூக்குத்தி அம்மன்லேருந்து வரிசையா நான் வந்து அம்மன் படங்கள சொல்லிட்டு வரேன். பெரியபாளையத்து அம்மன், ராஜகாளி அம்மன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. எஸ். அம்மன் தெய்வத்த எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து கருப்பசாமி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க பிரமாதமா நீங்க ஒரு படத்த காமிச்சிட்டீங்கன்னா, மக்கள் வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அடிப்படையில எல்லாருமே தெய்வம் மேல நம்பிக்கை இருக்கிற ஆளுங்க. இங்க கொஞ்சம் பேர் நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. பட் 95% பீப்பிள் வந்து ரொம்ப நம்புறவங்க. கடவுள ரொம்ப நம்புறவங்க தான். நம்ம எல்லாருமே நம்பி இருக்கிறதே கடவுள தான். கடவுள் நம்மள காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு படத்துல அத காமிக்கும்போது நம்மலாம் வந்து கண்டிப்பா அந்த படத்தோட டிராவல் பண்ணுவோம். அந்த எமோஷனோட டிராவல் பண்ணுவோம். கருப்பு ஒர்க் ஆனதுக்கு காரணம் கன்டென்ட் தான். இது ஆர்ஜே பாலாஜினுடைய இது வந்து அந்த எமோஷனோட வெளிப்பாடு. அவர் வந்து இந்த படத்த எல்லாம் ரசிக்கிறாங்கன்னு வரும்போது, அந்த எமோஷனா பர்ஸ்ட் அவுட் ஆகுறாரே தவிர, மத்தபடி டிராமா பண்ணல. அவர் வந்து அத பர்ஸ்ட் அவுட்டா காமிக்கிறாரு. அது எல்லாமே கூடி வந்து சக்சஸ் ஆகுது. அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர, அவர் பண்ண தொட்டு தான் தளபதி விஜய்ன்னு போட்ட தொட்டு தான் மக்கள் வராங்க. இதெல்லாம் வந்து ஓவர். இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிதான் சார் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதனால சரி இந்த அது கேள்வி எல்லாமே வச்சேன். பிளஸ்ஸா இருக்கும். சின்ன சின்ன பிளஸ் ஃபேக்டரா இருக்கும். இப்ப வந்து விஜய் சார் வந்து தேங்க் பண்றாங்கன்னா, அது வந்து அவங்களுடைய ஒரு விஜய் கர்ட்டசி. ஃபேன்ஸுக்கும் ஓகே. ஒரு நம்ம கர்ட்டசி. ஓகே. என்னன்னா, அந்த படத்துல வந்து ஏன் தளபதி விஜய் போட்டாங்கன்னா, ரெஃபரன்ஸ் ஆஃப் லியோலாம் இருக்கு. ஓகேங்களா? லியோனோட ரெஃபரன்ஸ் இருக்கு. 2 இடத்துல லியோனுடைய ரெஃபரன்ஸ் இருக்குன்றதுனால அவங்க வந்து அத போட்டுருக்காங்க. ஓகேங்களா? மத்தபடி வந்து வேணுன்னே போடணும். அவர் வந்து ஜால்ரா அடிக்கணுன்றலாம் வந்து சூர்யா சாரோ, இல்ல வந்து ஆர்ஜே பாலாஜியோ பண்ணல. லியோ படத்த யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேங்க்ஸ் டூ தளபதி விஜய். அதுதானே தவிர காரணத்தோட தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அல்டீரியர் மோட்டிவ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜென்யூனான ஒரு மோட்டிவ். ஜென்யூனான ஒரு லவ். ஜென்யூனான ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. அதனால போட்டாங்க. ரெஸ்பெக்ட் இருந்தது. அது போட்டாங்க. மத்தபடி இதெல்லாம் வந்து நம்மளா இட்டு கட்டி கதை சொல்றது தான். அது ஏன் மறந்துடுறாங்கன்னு தெரியல. லியோ ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ். லலித்குமார தேங்க் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் லியோ படத்தோட புரொடியூசர். அவருடைய படத்தினுடைய ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணத தொட்டு அவங்க தேங்க் பண்றாங்க. ஸோ அப்படி தானே நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சும்மா வந்து வேணும்னே நம்ம யாராவது ஒருத்தர அட்ராக்ட் பண்ணணும்னு யாரும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா சார். ஓகே. நெறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச்.